Mm, Dear students, good morning. Today we see the amalgamation fourth problem. Um, on 31st March 1998, the balance sheet of X Limited stood as follows. ஆல்ரெடி நம்ம 3 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது ஃபோர்த்து ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைபிலிட்டிஸில் ஒரு சர்டன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அசட்ஸில் ஒரு சர்டன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷேர் கேபிட்டல் 1,50,000 ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் ஃபுல்லி பெய்டு 10 ஃபுல்லி பெய்டு, அதாவது 1,50,000 இன்ட்டு 10 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15 lakh. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 1,50,000, ஜென்ரல் ரிசர்வ் 6,25,500 and profit and loss account 1,85,300, creditors 3,60,740. சரிங்களா? ஆல் ஓவர் டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 28,21,540. அண்ட் அசட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளான்ட் அண்ட் மிஷினரி 16,10,000, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் 1,94,400, ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 7,05,500, டெட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1,98,400, 440, கேஷ் அட் பேங்க் வந்து 1,13,200. சரிங்களா? திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அதாவது ஓல்டு கம்பெனி நம்ம ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனின்னு சொல்லுவோம். ஒன் ஹூ பர்ச்சேஸ் த கம்பெனி இஸ் கால்ஸ் அதாவது பர்ச்சேசிங் கம்பெனி இஸ் கால்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் கம்பெனி இஸ் நியூ கம்பெனி. And then what are the next transaction given in this paragraph பார்த்தீங்க அப்படின்னாக்கா other information, additional informations என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா on this date X Limited took over the business of Y Limited. இந்த தேதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 31 மார்ச் 1998 X Limited வந்து Y Limited வந்து took over எடுத்துக்கிறாங்க ஃபார் ருபீஸ் 6,60,000. வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,60,000 வந்து பர்ச்சேஸ் கன்சிடர், அதான் எம்ஆர்பி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பேயபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 each அட் பார். அதுக்கு அந்த பணத்துக்கு பதிலாக அது என்னவா கொடுத்துருக்காங்கன்னா ஷேராக ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுத்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க 6,60,000. அப்போ கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி இது ஃபுல் ப்ரைஸ், வேறு என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா shareholders of Y Limited getting 110 shares of X Limited for every 100 shares held in Y Limited. அதாவது 100 ஷேருக்கு 110 ஷேராக அதாவது கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 100 ஷேர் வாங்கினவங்களுக்கு 10 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் போடுற மாதிரி. அதாவது 2/3, 3/4 போட்டோம்னா அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the scheme of amalgamation also provided that 11% debentures of rupees Y Limited. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11% டிபென்ச்சர்ஸ் வர என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா 12% டிபென்ச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க 100 each. The balance sheet of Y Limited, the date of amalgamation was Y லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட், எக்ஸ் லிமிட்டோட ஒன்று கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒய் லிமிட்டோட, இதுதான் நம்ம 2 பேலன்ஸ் ஷீட் வச்சு பார்க்குற மொதல் ப்ராப்ளம். சரிங்களா? ஒய் லிமிட்டோட அதாவது என்ன ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இதுதான் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிங் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா அதோட ஷேர் கேபிட்டல் வந்து 6 lakh இருக்குது. ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 13,000 இருக்குது. ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 9,700 இருக்குது. ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 75,350 இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 24,130 இருக்குது. 3,000 11% டிபென்ச்சர்ஸ் இன்ட்டு 100 each பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 lakh இருக்குது. கிரெடிட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,82,480 இருக்குது. நெக்ஸ்ட் மெஷினரி பார்த்திங்கன்னா 5,50,000, ஃபர்னிச்சர் 1,35,200, ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1,15,800, டெட்டாஸ் 1,29,300, கேஷ் அட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 74,360. ஆல் ஓவர் த டோட்டல் 12,04,660 இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒர்க்கிங் நோட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது இதை வந்து என்ன வேல்யூ இருக்குது, அதை ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோட ஒர்க்கிங்ஸ் நம்ம போடுறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் ஒய் லிமிட்டட் எவ்வளோ இருக்குது பார்த்திங்க அப்படின்னாக்கா 75,350 இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர்ஸோட வேல்யூ 6 lakh. அது எவ்வளோ கொடுத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துக்கிறாங்க அது வேல்யூ கொடுத்து. அப்போ அந்த 60,000 ஆட் பண்ணிங்க, அதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராஃபிட்டை நம்ம இதுலேருந்து தான் கொடுக்குறோம், நம்ம ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம்? 75,300 ரூபா இருக்குது. அது 60,000 போக மீதி நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 15,350 ரூபா கையில் இருக்குது. சரிங்களா? இந்த ஒர்க்கிங்ஸ் போட்டு கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஜேர்னல் போகிறோம், அதுக்கப்புறம் லெட்ஜர் போகிறோம். சரிங்களா? ஜேர்னலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி தான் போடணும். ஜேர்னல் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மட்டும் பார்த்து அதோட ஒர்க்கிங்ஸ் போட்டு டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட் போடணும். சரிங்களா? ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன போடணும் அப்படின்னாக்கா எப்பயுமே எல்லா சம்முக்குமே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா லிக்விடேட்டர்ஸ் இதில் இருந்து யார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாரி 2 பேலன்ஸ் ஷீட் இருந்ததுனால நான் எக்ஸ் வந்து லிக்விடேட்டர்ஸ் சொன்னேன். ஆக்சுவலாக அது ஒய் தான் வந்து லிக்விடேட்டர்ஸ், எக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வரக்கூடாது, ஒய்யோடது தான் நம்ம இதில் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் பர்ச்சேசிங் கம்பெனியில் வந்து அதாவது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ஸ் ஆஃப் எக்ஸ் போட்டோம்னா ஒய்யோட டிரான்சாக்ஷன் தான் போடணும். ஒய்யை போட்டோம் அப்படி ஒய்யோட புக்ஸ் போட்டோம் அப்படின்னாக்கா அதில் எக்ஸோட டிரான்சாக்ஷன் தான் இருக்கணும். பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,60,000 இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை அப்படியே போட்டுடுறோம். இப்போ எவ்வளோ கேஷ் கொடுத்து ஷேராக கொடுத்து வாங்குவாங்களோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை வந்து மற்ற இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அசட்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்துக்கிட்டோம்னாக்கா 5,50,000, 1,32,000, 3,15,800. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே எடுத்துருக்கோம். அந்த 74,000 சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே ஃபுல்லாக அசட்ஸ் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டிஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். லைபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிபென்ச்சர் 3 lakh இருக்குது. கிரெடிட்டார்ஸ் ஜென்ரல்ஸை வந்து நம்ம வேல்யூ புதுசாக அரைவ் பண்ண ஒர்க்கிங் நியூஸ் கொடுத்து அந்த புதுசாக அரைவ் பண்ணதை எடுத்துக்கோமா. சாரி, கேபிட்டல் ரிசர்வில் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டோம், அதை அப்படியே எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபாரின் ரிசர்வ் அப்படியே எடுத்துக்கிறோம். ஜென்ரல் ரிசர்வ் மட்டும் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு அதோட வந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். ஏன்னா அதில் எக்ஸஸ் அமௌண்ட்டில் வந்து அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்த பணத்தை நம்ம அதிலேருந்து எடுப்போம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் வந்து எடுப்போம், அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் வந்து எடுப்போம், அதனால் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். போக கையில் எவ்வளோ இருக்குன்னா 15,350 இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே போட்டுறோம். பிஸ்னஸ் பர்ச்சேஸ் வந்து 6,60,000 போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்படியே அந்த அமௌண்ட் டேலி ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிக்விடேட்டர்ஸ் ஒய் லிமிடெட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அது என்னவா கொடுக்குறோம்னாக்கா ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுக்குறோம். அதுக்கான என்ட்ரி அதுக்கு வந்து என்ன என்ட்ரினா லிக்விடேட்டர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னாக்கா 60,000 ஷேர்ஸ் இன்ட்டு 10 each. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபென்ச்சர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க 11%, 12%. அதே சேம் அமௌண்ட் அட் பார். அதனால் அப்படியே அதை நம்ம 3 lakh எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை நமக்கு இதில் ஜேர்னல் என்ட்ரி இந்த ஒர்க்கிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான லெஜர் போட போகிறோம். இந்த லெஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒய் லிமிட்டோட லெஜிங், அதாவது செல்லிங் கம்பெனி வந்து ஒய், அதாவது இதுதான் வந்து இதில் வந்து என்ன கம்பெனி பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி. எக்ஸ் லிமிடெட் தான் ட்ரான்ஸ்ஃபரிங் கம்பெனி. அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், அசட்ஸில் உள்ளதை அப்படியே எடுத்து போட்டுற போகிறோம். இதில் உள்ளதை போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பேலன்ஸிங் ஃபிகர் இதில் எதுவும் வராது, அப்படியே நமக்கு டேலி ஆகிடும் ரியலைசேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேலி பண்ணிட்டோம், அதனால் இதுலேயும் அப்படி நமக்கு டேலி ஆகிடும். நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரியலைசேஷனில் வந்து
அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் பேலன்ஸ் ரியலைசேஷன் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தால் லாஸு, அதாவது கிரெடிட் சைடு வந்தால் லாஸு, டெபிட் சைடு வந்தால் ப்ராஃபிட்டு. இதில் நமக்கு பேலன்ஸ் இதில் வருதுன்னா கிரெடிட் சைடு வருது. அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்னாக்கா ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுத்துட்றோம். எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 62,180 நமக்கு வந்து இதில் வந்து லாஸ் கிடைக்குது. அந்த லாஸை வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லைபிலிட்டி சைடு அப்படியே எடுத்துக்குவோம். லைபிலிட்டி 6,30,000. இன்னும் அசட்ஸை வச்சு பேலன்ஸ் ஃபிகர் பண்ணியாச்சு. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல் சொல்வது மட்டும் நம்ம இந்த கணக்குக்கு எடுத்துக்கிறோம். என்னென்ன ஷேர்ஸு ரிசர்வ்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், கேபிட்டல் ரிசர்வ், ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் ரிசர்வ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் வந்து டோட்டலாக தான் நம்ம எடுத்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணாரு ஜென்ரல் ரிசர்வ் எடுத்துக்கிறாரு. டோட்டலாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 6,60,000 நம்ம புதுசாக கம்பெனி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அவனுக்கு ரியலைசேஷன் லாஸ் வந்து அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ இருக்குன்னா 62,180 போட்ஸ் நம்ம டேலி பண்ணிடுறோம். சரிங்களா, இதோட நமக்கு இந்த ப்ராப்ளம் ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு போவோம். On 31st March 1999, Thin Limited was absorbed by Thick Limited. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the later taking over all the assets and liabilities for the former of at book value. The consideration for the business was fixed at rupees 4 lakh to be discharged by the transferring company in the form of the fully paid equity shares of rupees 10 each to be distributed among the shareholders of the transfer company, each shareholders getting 2 states for every 2 shares for every shares held in the transfer. 2 ஷேருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஷேருக்கு 2 ஷேராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த பேலன்ஸ் பிட்வீன் தி 2 கம்பெனிஸ், அதாவது திங்க் கம்பெனிக்கும் திக் கம்பெனிக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைபிலிட்டி சைடு அசட் சைடு கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் வந்து 15 lakh, இதில் 5 lakh ஆத்தரைஸ் நம்ம எப்போதும் கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம கணக்கு எடுத்துப்போம். அதாவது இனிஷியல் கேபிட்டல் தான் நம்ம ஆத்தரைஸ்டு கேபிட்டல்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 9 lakh இருக்குது, இதில் 2 lakh இருக்குது. ஜெனரல் ரிசர்வ் 1,80,000 இருக்குது, 50,000 இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20,502 இருக்குது. நெக்ஸ்ட் 12,900 இருக்குது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து 12,000 இருக்குது, 9,000 இருக்குது. சன்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 58,567, இதில் 30,456. ஸ்டாஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 10,200, இதில் 4,000. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,300, 5,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசட் சைடு வந்து பார்த்திங்கன்னா குட்வில் வந்து இதில் 2 lakh இருக்குது, இதில் 60,000 இருக்குது. பிளான்ட் அண்ட் மிஷினரி 4,12,000 இருக்குது, இதில் 1 lakh இருக்குது. ஃபர்னிச்சர் 80,000, 30,000 இருக்குது. ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2,65,500, 60,000 இருக்குது. ஸ்டடி டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,21,200, 46,000 இருக்குது. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 இருக்குது. இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் கிளைம் வந்து பார்த்திங்கன்னா 6,000 இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 869 இருக்குது, 356 இருக்குது. கேஷ் அட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 14,000 and 8,300 இருக்குது. போத் சைட் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா திக் லிமிட்டெடுக்கு வந்து 11,93,569 இருக்குது. தின் லிமிட்டெட் வந்து பார்த்திங்கன்னா 3,11,356 இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எந்த கம்பெனி எவன் எடுத்துக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அமால்கமேஷன் எக்ஸஸ் அமௌண்ட் பெய்டு to ₹1,000 were paid by the Thick Limited. அதாவது இதை வந்து டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி ஓல்டு கம்பெனி செலவு பண்ணியிருந்தால் கிளைம் பண்ணலாம், நியூ கம்பெனி செலவு பர்ச்சேசிங் கம்பெனி செலவு பண்ணியிருந்தால் கிளைம் பண்ண முடியாது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் த ரிலைசேஷன் அண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் தின் லிமிடெட். இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா தின் லிமிட்டோட அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக் ஆஃப் திக் லிமிடெட், அதை வந்து திக் லிமிட்டோட ஜேர்னல் என்ட்ரிஸை போடுங்க. தின் லிமிட்டோட ரியலைசேஷன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அக்கௌண்ட்டோட தான் போடுங்கன்றிருக்காங்க. ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் திக் லிமிட்டட். அப்போ திக்கு தான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேசிங் கம்பெனி, தின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஓல்டு கம்பெனி. சரிங்களா, மேலே இருக்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எது வந்து பர்ச்சேசிங் கம்பெனி, ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனி, ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனி, எது வந்து ஓல்டு நியூ கம்பெனிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா
ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் த ரியலைசேஷன் அக்கௌண்ட். நத்திங் பட் அவங்க அப்படியே புக் வேல்யூவில் அட் பார் எடுத்துருக்கனால அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். யாரோடது எடுத்துக்க போகிறோம்னா தின் கம்பெனியோடது. அவன் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். தின் கம்பெனியில் இருக்கிற அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம். தின் கம்பெனியில் என்னென்ன இருக்குது பாருங்கள். தின் கம்பெனியில் அசட்ஸ் என்னென்ன இருக்குது? குட்வில், பிளான்ட் அண்ட் மிஷினரி 1 lakh, ஃபர்னிச்சர் வந்து 330,000, ஸ்டாக் அண்ட் ட்ரேட் 60,000, சண்டே டேட்டாஸ் 46,000 அண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேஷ் வந்து 356, கேஷ் அட் பேங்க் 8,300. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீபெய்டு எக்ஸ்பெரன்ஸ், இன்சூரன்ஸ் கிளைமு, ப்ரீபெய்டு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் 6,000 அண்டு 6,700 அண்டு எல்லா அமௌண்ட்டையும் அப்படியே அசட் சைடு இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா இதில் வந்து 3,11,356 இருக்குது. ஆனால் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அசட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லைபிலிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கிறோம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 30,456. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன் ஃபண்ட் இங்கே 4,000 இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸஸ் 5,000 இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த 4 lakh கொடுத்துட்டு வாங்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டுக்கு தேர்ட் லைனில் இருக்குது பாருங்கள். அந்த 4 lakh பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் அதை போட்டுக்கிறோம். போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ் ஜாஸ்தி வருது. 4,39,456. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த சைடு வந்தாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட், அந்த சைடு வந்தாக்கா லாஸ். அதாவது டெபிட் சைடு வந்தால் ப்ராஃபிட், இந்த சைடு வந்தால் லாஸு. ப்ராஃபிட் நம்ம அதை வந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எவ்வளோ பண்ணுறோம்? 1,28,100 நமக்கு ப்ராஃபிட் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பேலன்ஸ் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா 4 lakh கொடுத்து வாங்குறாங்க. அதை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 lakh இருக்குது. இருக்கிற பேலன்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். 2 lakh இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் ஒரு 50,000 இருக்குது. ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு தின் லிமிட்டட் வந்து எடுத்துக்கிறோம். ஸ்டாஃப் ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 4,000, ஒரு 5,000. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து ஒரு 30,456. இதை மட்டும் தான் இதில் எடுத்துக்கணும். ஏன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஷேர்ஸை வந்து எடுத்துக்கூடாது, அது தனியாக தான் நம்ம போடணும். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ஒன்லி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸை தனியாக தான் நம்ம போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ், அப்போ இந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் போட்டு நம்ம பேலன்ஸ் டேலி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? ஒரு 2 lakh இருக்குது, எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 50,000 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜெனரல் ரிசர்வ் இருக்குது, எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா P&L ஒரு 12,900 இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒர்க்மேன் காமன் ஃபண்ட் 9,000 போட்டுக்கிறோம். அப்புறம் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1,28,100 இருக்குது. போட்டோம்னாக்கா நமக்கு இது டேலி ஆகிடுது. சரிங்களா? இப்போ தின் லிமிட்டட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து திக் லிமிட்டடில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. இதே தான் நம்ம போன சம்லையும் பார்த்தோம். அதுக்கு அந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போட போகிறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா பர்ச்சேசிங் கம்பெனி, அதாவது நியூ கம்பெனி. அதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்களோ அதுக்கான என்ட்ரி கேஷ் அந்த ஷேர்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ போனதில் 6,60,000 கொடுத்தாங்க. இந்த சம்மில் வந்து 4 lakh கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம அதில் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பிஸ்னஸ் 4 lakh, டு லிக்விடேட்டர்ஸ் டு த தின் லிமிட்டட் வந்து 4 lakh போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தின் லிமிட்டடோட திக் லிமிட்டடோட அப்படியே பேலன்ஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். அந்த குட்வில், ஃபர்னிச்சர், ஸ்டாக் டேட்டாஸ் அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம் அமௌண்ட்டு. ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை மட்டும் பெட்டிங் வைங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, ஸ்டாஃப் ஃபண்டு, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டது தான். வர டிஃப்ரென்ஸை வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டிருக்காங்க, அது ஒன்றும் கிடையாது. இந்த ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒர்க்கிங் நோட்ஸ் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து ஒரு 4 lakh போடுறோம். அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பெய்டப் கேபிட்டல் வந்து ஒரு பழைய வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 2 lakh இருக்குது. அது போக மீதி கையில் இருக்கிற நெட் அமௌண்ட் வந்து 2 lakh ஷேர்ஸ் இருக்குது. இல்லை ஜென்ரல் ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 50,000 ஒன்று இருக்குது. 12,900 இருக்குது. மொத்தம் 62,900 ரிசர்வில் போயிடுது. அதையும் லெஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நெட்டாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 1,37,100 இருக்குது. இதை மட்டும் தான் நம்ம ஜெனரல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் எடுத்து தான் நம்ம அதில் போட்டுக்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா
இந்த அமௌண்ட்டை ஒர்க்கிங் நோட்ஸ் அமௌண்ட் தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மே பி கிரெடிட்டட் இன் த above entry 12,900 debited to the general reserve and care 1,50,000 instead of 1,37,500. அதாவது 1,50,000 இருக்கிறத வந்து அதில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1,80,000 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிறத வந்து லெஸ் பண்ணிக்கிட்டோம், ஜெனரல் ரிசர்வ் அமௌண்ட் லெஸ் பண்ணிக்கிட்டோம்னா நெட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 42,900 இருக்குது. அதை வந்து அந்த எக்ஸ்பென்சஸை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி பண்ணி நாங்கள் ஓல்டு கம்பெனி பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 41,900 உங்களுக்கு ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடணும். நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்க ஆத்தரைஸ் கேபிட்டல் நம்ம கணக்குக்கு எடுத்துக்கூடாது, அப்படியே எடுத்து போட்டுறணும். இஷ்யூடு கேபிட்டல் மட்டும் தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்கணும். 3 lakh இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் ஒர்க்கிங் நோட்ஸில் போட்டு அந்த ஆட் பண்ணி போட்ட ரிசர்வ் அதில் எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துக்க போகிறோம். இந்த இதில் இருக்கிற அமௌண்ட் அப்படியே எடுத்துக்க போகிறோம். அதாவது திக் லிமிட்டடில் இருக்கிறது அப்படியே நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அது அப்படியே டோட்டல் தனியாக வச்சுக்க போகிறோம். ட்ரேட் பேபிள்ஸில் சண்டரி கிரெடிட்டாஸை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைட்டில் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது தனியாக டோட்டல் போட்டு வச்சுக்கிறோம். டேஞ்சிபிள் அசட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சர் எடுத்துக்க போகிறோம். இன்டாஞ்சிபிளில் குட்வில்லை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஷார்ட் டேர்மில் வந்து ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் இன்கம் மொத்தம் எல்லா இதுவுமே எடுத்துப்போம். ஆனால் தனி டைட்டிலில் நம்ம போட போகிறோம். சரிங்களா. டோட்டலாக போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷெடியூல் படி இப்போ நியூ ஃபார்மேட் படி 2013 படி இந்த மாதிரி நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போடணும். இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் போடலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்படியே நீங்கள் லைபிலிட்டிஸில் எப்போதும் போல் ஆட் பண்ணி போடுற மாதிரி ரெண்டு இதையும் ஆட் பண்ணி போடுற மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் லைபிலிட்டிஸ் வந்து போட போகிறோம். இதான் ஃபார்மெட்டு. ஃபஸ்ட்டு இது லைபிலிட்டி சைட்டை போட போகிறோம், அடுத்த அசட் சைடு போடுவோம். வெர்டிக்கலில் போட போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹரிசாண்டலில் போடுவோம். இப்போது நம்ம வெர்டிக்கலில் போடுறோம். இது புது ஃபார்மேட்டு. சரிங்களா. இதில் வந்து டோட்டல் ஃபஸ்ட்டு அதில் கண்டுபிடிச்ச டோட்டலை வந்து அப்படியே எடுத்து போட்ட போகிறீங்க. ரிசர்வ் சர்ப்ளஸ் செகண்டோட டோட்டல் எடுத்து போட்ட போகிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்ஸோட டோட்டல் எடுத்து போட போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒர்க்கிங்ஸோட டோட்டலு, இந்த தேர்டு ஒர்க்கிங்ஸோட டோட்டல், ஃபோர்த் ஒர்க்கிங்ஸோட டோட்டல். இது மட்டும் 3 மட்டும் லைபிலிட்டிஸு, மீதி எல்லாம் அசட்ஸ். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படியே எடுத்து போட்டோம் 11 லட்சம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் சர்ப்ளஸ் 23,322. அடுத்து வந்து லாங் டேர்ம் பாரிங்ஸ் இல்லை. அடுத்து கரண்ட் லைபிலிட்டிஸில் ட்ரேட் பேபிள்ஸ் வந்து இருக்குது. இது ஷார்ட் டேர்ம் இருக்குது. அந்த டோட்டல் எடுத்து போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 4 வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டிஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அசட்ஸ். அதில் வந்து டேஞ்சிபிள் அசட் டோட்டல் எடுத்து போட்டுக்க போகிறோம். இன்டாஞ்சிபிள் குட்விலோட டோட்டல் எடுத்து போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் கரண்ட் அசட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு அதை டோட்டல் போட்டுக்க போகிறோம். ஸ்டாக்கு, டெட்டாஸு, கேஷ் இட் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் 7th டேட்டில் அதில் இருக்க டோட்டல் எடுத்து போட்டுக்கிறோம். டோட்டலாக 15,03,925. சரிங்களா. இதோட நமக்கு இந்த ப்ராப்ளம் ஓவர். Next problem, illustration 6. The following are the balance sheet of X Limited and Y Limited as on follow. As on 31st March 2004. X Limited and Y Limited liabilities assets வந்து given வந்து பார்த்தீங்கன்னா assets liability side வந்து பார்த்தீங்கன்னா 5,008% preferences of rupees 100 each 5 lakh and 1,50,000 equity shares of rupees 10 each 15 lakh and 40,000 equity shares of rupees 10 each 4 lakh. ஒய் லிமிட்டெடு. சரிங்களா. 2 எக்ஸ் லிமிட்டட், 1 ஒய் லிமிட்டடில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் ரிசர்வ் 4,60,000, ஜென்ரல் ரிசர்வ் வந்து 3,50,000 and 3 lakh, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 80,000 and 15,000, கிரெடிட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 70,000 and 25,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குட்வில் வந்து எக்ஸ் லிமிட்டடில், ஒய் லிமிட்டடில் 15,000 இருக்குது. பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,40,000, மெஷினரி வந்து பார்த்திங்கன்னா 16,38,000, ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா 27,000 and 50,000. பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேட்டன்ஸ் வந்து 60,000 ஒய் லிமிட்டடில் நில், அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் லிமிட்டடில் நில், வந்து ஒய் லிமிட்டடில் வந்து 70,500. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 4,05,000 and 2,60,000, debtors 80,000 and 1,29,000, bank வந்து 10,000 and 15,500. A new company Z Limited was formed to take over the business of X Limited and Y Limited and the following items. அதாவது என்ன செய்யிருக்காங்கன்னா Z வந்து பர்ச்சேசிங் கம்பெனி அண்ட் எக்ஸ் வந்து
ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி ஓல்டு கம்பெனி சரிங்களா. என்ன கண்டிஷன்ஸில் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்கிறத கொடுத்துருவாங்க. அதுதான் என்னென்னா நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். Z Limited allot 5,000 shares 10% fully paid preferences of ₹100 each. புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 5,000 into 10 5 lakh shares and not and 20,000 fully paid equity shares of ₹10 each satisfy the claims of preference and equity shares of X Limited respectively. அது மட்டும் இல்லாமல் 2 lakh shares வந்து 10 each, அதாவது 20,000 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஈக்விட்டி ஷேர்ஸு இஷ்யூ பண்ணுறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஒரு 5 lakhக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு 20 lakhக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க. எதுக்காகனா இது செட்டிங் பண்ணுறது, புதுசாக ஒரு கம்பெனி ட்ரெயின் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Z Limited allot 44,000 fully equity shares of ₹10 each to the distributed to the Y Limited to shareholders. அது மட்டும் இல்லாமல் இது 10th ஒரு 44,000 வந்து ஃபுல்லி, அதாவது இன்ட்டு 10 வந்து பார்த்திங்கன்னா 4,40,000 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் Z who mooted the scheme of amalgamation in the allotted 500 fully paid off shares of ₹10 each for consideration of the service. அந்த சர்வீஸ் வந்து அந்த டேக் ஓவர் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜாக ஒரு 500 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க ஈக்விட்டி ஷேர்ஸாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஒய் லிமிடெட் வந்து டேக் ஓவர் பண்ணிது. ஒய்னா ஓல்டு கம்பெனி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 3,000 வந்து கோன் டு த பை தி Z Limited. அவங்க வந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Z Limited made to public issue 20,000 equity shares of ₹10 each for cash of at premium of 20% premium. Preliminary expenses of Z Limited amounted to ₹8,500. Assuming that the amalgamation in the nature of merger, you are required to show the computation of purchase consideration. First என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், கன்சிடரேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் க்ளோஸ் ஆஃப் X Limited. ஏன்னா ஒய் தான் புது கம்பெனி, Z தான் புது கம்பெனி. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எக்ஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் Z Limited போட போகிறோம் சரிங்களா. புது கம்பெனிக்கான பேலன்ஸ் ஷீட் அது லெட்ஜர் ஜேர்னல்ஸ் போட போகிறோம் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போட போகிறோம். அதாவது இதில் வந்து பார்த்துங்க அப்படின்னாக்கா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன பண்ணாங்கன்னா 5,000 equity shares of preference shares of ₹100 each. அப்போ எவ்வளோ கொடுக்குறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு 5 lakh ஷேர்ஸ் X Limitedல கொடுக்குறோம். ஒய் லிமிட்டடில் எதுவும் பண்ணலை. எக்ஸ் லிமிட்டடில் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ஷேர்ஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் லிமிட்டட் அதாவது 2 கம்பெனி மெர்ஜ் பண்ணி புதுசாக ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு லெட்ஜர் வச்சு நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் 2 பேலன்ஸ் ஷீட்டை வச்சு போட்டோம். ஒன்று பழசு ஒன்று புதுசோட வச்சு போட்டோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 பழைய கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனி, அதாவது XY 2 ஓல்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக Z கம்பெனி ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குது, ஒயில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குது, இசட்டில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குது, 3 செட் ஆஃப் நம்ம கிளாஸிஃபை பண்ணி பார்க்கணும் சரிங்களா. கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் அமால்கமேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ரிப்பீட்டடாக இதை போட்டு பார்த்திங்கன்னா தான் புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து பார்த்திங்கன்னாக்கா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதாவது அந்த X Limitedல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakh ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 20,000 into 100 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 lakh into 10 பார்த்திங்கன்னா 20 lakh ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து Y Limitedல வந்து பார்த்திங்கன்னா 44,000 into 10 ஈக்விட்டி தான். இதில் ப்ரிஃபரன்ஸ் எதுவும் கொடுக்கல. அப்போ 4,40,000 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து X and Y கம்பெனியில் பார்த்திங்கன்னா 29,40,000 வந்து போத் த கம்பெனிஸ்க்கும் வந்து செட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. யாருன்னா Z கம்பெனி சரிங்களா. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸுக்கு வந்து ஒரு 25 lakh, ஒய்க்கு வந்து 4,50,000 4,40,000 டோட்டலாக 29,40,000 யார் கொடுக்குறாங்கன்னா Z கம்பெனி இந்த 2 கம்பெனிக்கு செட் ஆஃப் பண்ணுறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் X Limited. ஒய்க்கு கேட்கல, எக்ஸுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் எடுத்து நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். ரியலைசேஷன் என்ன வரும், அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸை மட்டும் எடுத்துக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸை எடுத்துக்கக்கூடாது. அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, டெபிட் சைடில் அசட்ஸ்லாம் டெபிட் சைடு வரும், லைபிலிட்டிஸ்லாம் கிரெடிட் சைடு வரும். இப்போ அசட்ஸில் என்னென்ன இருக்குது, பில்டிங் மிஷினரி ஃபர்னிச்சர் பிளான்ட்டு என்னென்ன இருக்கோ அசட் சைடில் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். என்னென்ன இருக்குது பாருங்கள், X Limitedல பில்டிங்கு மிஷினரி ஃபர்னிச்சரு பேட்டர்ன்ஸு அப்புறம் என்ன இருக்குது, ஸ்டாக்கு டெட்டாஸு பேங்க்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்டாக்கு டெட்டாஸு பேங்க் வரைக்கும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிரெடிட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், கிரெடிட்டாஸு
எக்ஸ் லிமிட்டடில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் எடுக்கக்கூடாது, ரிசர்வ்ஸ் எடுக்கக்கூடாது, ஜெனரல் ரிசர்வ்லாம் எல்லாம் எடுக்கக்கூடாது, ப்ராஃபிட் லாஸ் கணக்கு, கிரெடிட்டாஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 70,000 இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஷேர்ஸாக எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு 25 லேக் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. அப்போ பேலன்ஸ் ஃபிகர் எவ்வளோ இருக்குதுன்னா, கிரெடிட் சைட் பேலன்ஸ் காமிச்சுன்னா லாஸ் எவ்வளோ இருக்குன்னா 3,90,000 நமக்கு இந்த டிரான்சாக்ஷனால் வந்து கம்பெனிக்கு வந்து நஷ்டம் கம்மியாக வேலையில் எடுத்திருக்காங்க. நஷ்டத்தில் எக்ஸ் லிமிட்டெடுக்கு நஷ்டம் எவ்வளோன்னா 3,90,000 நஷ்டம். சரிங்களா? அந்த நஷ்டத்தில் அந்த கம்பெனியை கொடுத்துருக்காங்க. ஒய்யை பற்றி நம்ம கேட்டால் தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இசட்ஸோட அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னவா கொடுத்துருக்காங்கன்னா, இசட் வந்து என்னென்ன கொடுத்துருக்கான், ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் லிமிட்டெடுக்கு ஒரு 5 லேக் கொடுத்துருக்கான், ஒரு 10 லேக் கொடுத்துருக்கான். வந்து பார்த்திங்கன்னா 20 லேக் வந்து ஈக்விட்டிக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ஒரு 5 லேக், டோட்டலாக 25 லேக் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, இசட் லிமிட்டெடு 5,000, அதாவது 5 லேக் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட்டில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த லெஜரை க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் போட்டு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அக்கௌண்ட் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸில் வந்து என்னென்ன போட போகிறோம், வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது பாருங்கள், எக்ஸ் லிமிட்டட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ் லிமிட்டடில் ஒரு 15 லேக் இருக்குது, இதில் ஒரு 5 லேக் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ஒரு 5 லேக் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். 15 லேக் வந்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, கேபிட்டல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ரிசர்வ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன இருக்குது, கேபிட்டல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். சரிங்களா? கிரெடிட் லாஸ்லாம் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் செட்டாக பண்ணிச்சு, அதனால் எடுக்கல. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் முடிஞ்சோன்னு தான் முடியும். அதனால் ஃபைனல் செட்டில்மெண்ட் முடிச்சு தான் அவங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த லாஸ் கொடுத்து தான் நம்ம செட் ஆஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? அவனுக்கு 20 லட்சம் கொடுக்கணும், அது இல்லாமல் என்ன லாஸ் வருதோ அதையும் அவங்ககிட்ட தான் செட் ஆஃப் பண்ணணும். சரிங்களா? அதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் செட்டில்மெண்ட் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ஓல்டு ஃபண்ட் இருக்குது. அது இல்லாமல் ஜெனரல் ரிசர்வ் வந்து இதெல்லாம் இன்கம் என்னென்ன இருக்குது, 4,60,000 ஒன்று இருக்குது, ஜெனரல் ரிசர்வ் ஒரு 3 லட்சம் இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு 80% இருக்குது. மொத்தம் அவனோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னா, அவனோட ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 23,90,000 இருக்குது. கம்பெனி அவள் எவ்வளோ கொடுத்து எடுத்துக்கிறாங்கன்னா ஒன்லி 20 லட்சம் கொடுத்து மட்டும் எடுத்துக்கிறாங்க இசட்டில் மட்டும். அது போக மீதி நஷ்டம் எவ்வளோ இருக்குன்னா 3,90,000 இருக்குது. அது யார் ஷேர் இல்லை தலையில் விடுவோம் அப்படின்னாக்கா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர். அவங்க தான் அந்த லாஸை ஷேர் பண்ணிக்கணும். அதனால் அவங்களுக்கே நம்ம அதை போட்டுறோம். ரியலைசேஷனுக்கு வர லாஸை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போட்டு நம்ம செட் ஆஃப் பண்ணிடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க சம்மில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தோம், லெஜர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தோம், அவங்க செட் ஆஃப் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் செட் ஆஃபும் பார்த்துட்டோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் செட் ஆஃப் பார்த்துட்டோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து புது கம்பெனியோட பர்ச்சேசிங் கம்பெனியோட ஜேர்னல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன சொல்லியிருக்கேன், பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோட என்ட்ரி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, மொத்தமாக 29 லேக், ரெண்டுத்துக்கு சேர்த்து கம்பெனிக்கு சேர்த்து 29,40,000 கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸ் கம்பெனிக்கு வந்து 25 லேக்கு, ஒய் கம்பெனிக்கு வந்து ஒரு 4,40,000 கொடுக்குறாங்க. டோட்டலாக 29,40,000 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, குட்வில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கம்பெனி புது கம்பெனியோட குட்வில் எவ்வளோக்குன்னா ஒரு 15,000. பில்டிங் லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு 7,40,000, மிஷினரி, ஃபர்னிச்சரு, பேட்டன்ஸு, மோட்டார் வெஹிக்கிளு, ஸ்டாக்கு, டெட்டாஸு, பேங்க்கு அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை அப்படியே நம்ம எடுத்து போட்ட போகிறோம். அதாவது இசட் கம்பெனியோட பேலன்ஸஸை எடுத்து போட்டுக்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் வந்து 95,000 இருக்குது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா
அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் வந்து புது கம்பெனியில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எக்ஸ்என் போய் வந்து இதில் தனியாக எக்ஸுக்குன்னு இசட்க்குன்னு வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணோம்னா இசட்கோட பேலன்ஸ் ஷீட் நமக்கு கிடச்சிரும். அப்போ குட்வில் வந்து எக்ஸ் அண்ட் இசட் ஒய்க்குள்ளே எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். அது மாதிரி பில்டிங் அதில் ஒரு பேலன்ஸ் இருக்கிறனால அப்படியே போட்டுக்கிறோம். பில்டிங்ஸ் வந்து 2 கூடையும் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். எக்ஸ் அண்ட் ஒய் மிஷினரியோடையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்னிச்சரு, ஃப்ளாட் அண்ட்டு, ஸ்டாக்கு, டெட்டாஸ், பேங்க் எல்லாமே போத்து எக்ஸ் அண்ட் ஒய் கம்பெனி ஆட் பண்ணோம்னா நியூ கம்பெனியோட பேலன்ஸ் நமக்கு வந்துடும். அதே மாதிரி கிரெடிட்டாஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜென்ரல் டிஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் போட போகிறோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 29,40,000 வந்து அதை நம்ம போட்ட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அதுதான் போட போகிறோம். அதனால் அதை நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அதை அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போகிறோம். ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்துக்கும் சேர்த்து 29,40,000 எடுத்துக்கிறாங்க. அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து ஒரு 25 லேக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து போத்து. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஈக்விட்டி சேர்த்து 25 லேக்கு, ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் 4,40,000, டோட்டலாக 29,40,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஷேர்ஸ் வந்து இவங்களோட ஆக்சுவல் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,40,000 24 லேக் தான் ஆக்சுவல் ஷேர்ஸ். ஆனால் இவங்க எவ்வளோ வேல்யூ கொடுத்து எடுத்துருக்காங்கன்னா இசட் கம்பெனி ஒரு கூட ஒரு 29,40,000 எடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5,40,000 வந்து கூட கொடுத்து எடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கு லாஸ் அப்படின்னாக்கா புது கம்பெனிக்கு லாஸ். இதை வந்து எதில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா போத் ஜென்ரல் டிஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். எக்ஸ் அண்ட் ஒய் கம்பெனிக்கு ஆட் பண்ணோம்னா 4,50,000 இருக்குது. இந்த 5,40,000 அதில் செட் ஆஃப் பண்ணிங்கன்னா 4.5 லட்சம் போயிடுச்சு. மீதி உள்ளது எதில் எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு வர லாஸை ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்துக்குள்ள ரிமைனிங் லாஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரூல்ஸ். கேபிட்டல் லாஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லாஸ் ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணணும். மீதி ரிமைனிங் இருக்க லாஸ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ரூல்ஸ். அதுபடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் வந்து மொத்தம் 5,90,000 நமக்கு எவ்வளோ லாஸ் பார்த்திங்கன்னா 5,40,000 5,40,000 நஷ்டம். அதை வந்து மொத்தம் 4,50,000 செட் ஆஃப் பண்ணிட்டோம் ஜென்ரல் ரிசர்வில். மீதி ரிமைனிங் நமக்கு இருக்குது எவ்வளோ இருக்குன்னா 90,000 இருக்குது. அடுத்து வந்து பிஎன்எல் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 கம்பெனி எக்ஸ் அண்ட் ஒய்ஸ் ஆட் பண்ணோம்னா 95,000 இருக்குது. அதோட லாஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு அதாவது 5,40,000 வந்து 4.5 லட்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், செட் ஆஃப் பண்ணிட்டோம். மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 90,000. அதை வந்து எதில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில். இப்போ ரிமைனிங் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது கையில் நமக்கு ப்ராஃபிட் வந்து எக்ஸஸாக வந்து 5,000 இருக்குது. அதில் வந்து லிக்விடேட்டர்ஸ் வந்து ஒய் வந்து இதில் செலவு பண்ணியிருக்கான். அதாவது பழைய கம்பெனி செலவு பண்ணால் அதை கிளைம் பண்ணலாம். பர்ச்சேசிங் கம்பெனி இசட் கம்பெனியில் செலவு பண்ணி தான் அதை கிளைம் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3,000 பண்ணியிருக்காங்க. அதையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 2,000 கையில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் ரிசர்வ் ஆஸ் யூஷுவல் 4,50,000 இருக்குது. ப்ரீமியம் வந்து 40,000 இருக்குது. இதுதான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போய்ட்டோம். அடுத்து வந்து நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போய்ட்டு பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லேக் இருக்குது புதுசாக இஷ்யூ பண்ண ஷேர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 26,45,000. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா செட் ஆஃப் போக மீதி எத்தனை ஷேர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,64,500 ஷேர்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து இஷ்யூ கன்சிடரேஷன் ஆஃப் கேஷாக வந்து 2,40,44,500 கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 26,45,000 இருக்குது. டோட்டலாக 31,45,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 4,60,000. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 40,000 இருக்குது. இந்த லாஸு இந்த இப்போ இருக்கிற லாஸு வந்து ப்ராஃபிட் நம்ம கையில் 5,000 தான் இருக்குது. இதில் வந்து எகெயின் லாஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்க இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர்ஸோட ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 25 லேக் இருக்குது. அதை நம்ம போட்டோம். நெக்ஸ்ட் லிக்விடேட்டர்ஸை ஒய் கம்பெனிக்கு 4,40,000 கொடுக்குறோம். அது இல்லாமல் பேங்க்கு புதுசாக ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கான் 2,40,000 ஷேர்ஸ் புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்கான் ப்ரீமியத்தில். அதுக்கான என்ட்ரி இது 2 லேக் இன்ட்டு ப்ரீமியம் வந்து 40,000 பேங்க் அக்கௌண்ட் டாட்டு ஈக்விட்டி
ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் கொடுத்தோம் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து இதை செட் ஆஃப் பண்ணுறோம். 13,500 செலவு எக்ஸஸாக இருக்குது. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். சரிங்களா, இந்த 13,500 நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுதான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மகிட்ட 5,000 இருக்குது. இப்போ இது வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் 3,000ங்கிறது என்ன எக்ஸ்பென்சஸ்னால் இது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் ஒரு 3,000 அந்த லாஸையும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் எக்ஸஸாக இன்னொரு லாஸ் என்னன்னா 13,500 அது என்னென்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ஸு டோட்டலாக 16,500 லாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்மகிட்ட 5,000 தான் இருக்குது. அப்போ 11,500 நமக்கு லாஸில் இருக்குது. ப்ராஃபிட்டில் போயிட்டு நமக்கு லாஸில் இருக்குது. அப்போ அந்த 4,60,000 ப்ளஸ் ஒரு 40,000 சேர்த்திங்கன்னா 5,00,000 சுற்றம் வரும். அதில் வந்து இந்த 11,500 மைனஸ் பண்ணிங்கன்னா 4,88,500 நமக்கு நெட் பேலன்ஸ் கிரெடிட்டாஸில் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் காமிக்குது. நெக்ஸ்ட் ட்ரேட் பேயபிள்ஸ் கிரெடிட்டாஸ் வந்து ஒரு 95,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேஞ்சிபிள் அசட்ஸ் பில்டிங் வந்து 7,40,000 இது மிஷினரி போத் இந்த கம்பெனி ஆட் பண்ணி போட்டுக்கணும். மிஷினரி வந்து 16,38,000, ஃபர்னிச்சர் வந்து 77,000, மோட்டார் வெஹிக்கிள் வந்து ஒரு 70,000. இது வந்து எல்லாமே ஃபிக்ஸட் அசட்ஸ் இருக்குது. 25,25,500. நெக்ஸ்ட் வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டன்ட் குட்வில் 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது 2 ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 75,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான பேலன்ஸ் ஷீட் போடுறோம். இதுதான் ஃபார்மெட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸோட டோட்டல் எடுத்து போட்டுக்க போகிறோம். அடுத்து ரிசர்வ் சர்ப்ளஸோட டோட்டல் எடுத்து போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பாரிங்ஸ் இதில் கிடையாது. அதாவது டிபென்ச்சர்ஸ் தான் இதில் லாங் டேர்ம் பாரிங்ஸ் இதில் கிடையாது. அதனால் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம். அதை வந்து அதனால் நில் பேலன்ஸு கரண்ட் லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் எடுத்து போட்டுக்கோம். டோட்டலாக 37,28,500 வருது. நெக்ஸ்ட் வந்து டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அது எந்த டைட்டில் வரும்னா நான் கரண்ட் அசெட்டில் வரும். அது 2 போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் அசெட்டில் வந்து என்னென்ன வரும்னா ஸ்டாக்கு, டெட்டாஸு, பேங்க்கு, கேஷ் வரும். அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்ட போகிறோம். அதாவது டெட்டாஸ் எல்லாத்தையும் 2 ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டாக் 2 ஆட் பண்ணிக்க போகிறோம். பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸை செட் ஆஃப் பண்ணி போட்டுக்க போகிறோம். சரிங்களா, எவ்வளோ இருக்குது பேங்க்கில் 2 சேர்த்துங்கன்னா 2,40,000 ப்ளஸ் அதை புதுசாக கேஷாக செட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த 2,40,000 இருக்குது. ப்ளஸ் பேங்க் பேலன்ஸ் ஒரு 25,000 இருக்குது. அதில் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 3,000, அதில் ஒரு 11,500 ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸில் ஒரு 5,000 போயிடுச்சுன்னா மீதி 8,500 அது 2 செட் ஆஃப் பண்ணி 2,54,000 நம்ம பேங்க்கில் செட் ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா, டோட்டலாக 37,28,500. இதோட நமக்கு இந்த என்ட்ரிஸ் ஓவர். இதோட நமக்கு அமால்கமேஷன் ப்ராப்ளம்